ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஜல்லிக்கட்டு காளையும் விஜய், இவரும் விஜய், அந்த எதிர்த்தாப்புல நடந்து வர்ற கிழவனும் விஜய், எல்லாமே விஜய் அப்படின்ட்டார்ல. ஒரு லாஜிக் வேணும்ல. இந்த வாகை சுடுவா படத்துல கூட ஒரு சீன் வரும்ல, நீ என்ன புலியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆடு வந்து சாரி, எப்படி சினிமால வந்து அவருக்கு அழுக வராதோ அதே மாதிரி இந்த மேடையிலையும் அழுக வரல. இல்ல கொஞ்சம் க்ளோஸ் அப் போயிருந்தா அவர் கண்ணு கலங்கிச்சா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? தப்பே பண்ணாதவன் எதுக்கு காலில் விழுகணும்? அந்த மக்களை அணிதிரட்டி சட்டமன்றத்துக்கு பேரணியால கூட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணாத ஒருத்தன் உன் மேல தப்பு இருக்குன்றதுனால தானே வீட்டுல போய் பதுங்கிட்ட. சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்தியா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? யூபிஎஸ்சிக்கு பண்ண வேண்டிய ரெக்கமெண்டேஷனை வந்து மக்கள்கிட்ட தேர்தல் வாக்குறுதியா வந்து நிக்கணும் அப்படின்னா அப்ப டெல்லியோட தானே போராடணும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஓப்பனிங்ல சொல்ற, பின்னாடி 50% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கலெக்டர் எஸ்பி பதவியில் கொடுப்பேன்னு சொல்றேன். விசில் சின்னத்துக்கு நேரா பச்சைக்குன்னு குத்துங்க. பஜக் நல்லா நீங்க வந்து வார்த்தை மாதிரி சொல்லக்கூடாதுன்னு அவர் பச்சக்குன்னு சொல்லல, பஜக் பஜக். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகாவோட வேலூர் கூட்டம் நடந்திருக்கு. முதல்ல மக்கள் சந்திப்பாக இருந்து அப்புறம் நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு அது மாற்றப்பட்டது. அதில் கூட கடைசி நேரத்தில் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்லாம் சிடி நிர்மல்குமார்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் முதல் முறையாக வந்து ஒரு கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க, ஒரு டென்ட் போட்டு கூட்டம் நடந்திருக்கு. ஏன்னா போன முறை வெயிலில் ஒருத்தர் உயிரிழந்தார். விஜய் வழக்கம் போல் திமுக எதிர்ப்பை பேசியிருக்கிறாரு, ஒரு குட்டி கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு, ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எல்லோருமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் சார் கரூரில் என் மேலே பழிய போட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்றாரு. அப்புறம் நிறைய வாக்குறுதிகள், அதாவது ஆட்சிக்கு வந்தால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியாக இருக்கிறவங்கள சரிபாதி வந்து பெண்கள் வந்து நியமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டத்தை? விஜய் இன்னைக்கு பேசுனதை முதல்ல அது ஜல்லிக்கட்டு ஏதோ புல்லுக்கட்டு போட்டு அடக்க போறேன்னு இந்த அரசியல் களம் வந்து ஜல்லிக்கட்டு காளை, அது வந்து பல பேர் அந்த காளையோட மோதி படுகாயம் அடைஞ்சிடுறாங்க. சரி, கடைசியில் ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் வந்து 2 பாக்கெட்லயும் கையை விட்டுறான். விட்டு ஸ்டைலா கெத்தா என்ன பண்றான்னா 2 பாக்கெட்ல இருந்தும் புல்லுக்கட்டு எடுக்கிறான். அந்த புல்லுக்கட்டு பார்த்த உடனே அந்த ஜல்லிக்கட்டு காளை வந்து ரொம்ப சாந்தமா வந்து அந்த பையன் கூட ரொம்ப இணக்கமாயிடுது. அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுருது. சரி, அது வந்து வெறியோட இல்லைங்க, அது பசியோட இருந்திருக்கு அப்படின்றத அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிறான். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றான். எப்படிப்பா அந்த காளையை அடக்குன அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்து கேட்குறாரு. அந்த பெரியவர் தான் இந்த பொதுமக்கள். இந்த காளையை அடக்குன அந்த சின்ன பையன் இருக்கான் பாருங்க, அவன் தான் டிவிக்கு. சத்யராஜும் வடிவேலும் ஒரு படத்துல நமிதா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் பேரு தெரியல. இவர் பாக்கெட்ல இருந்து கத்தி எடுப்பாரு, அவர் பாக்கெட்ல இருந்து குண்டு எடுப்பாரு. இப்படி எல்லாம் எடுத்து கடைசியில அவர் பாம்பு எடுத்த உடனே இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வடிவேல் வந்து அப்படின்னு பிடிச்சாருன்னா 2 பாக்கெட்லயே ஒண்ணு இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலம் பாஞ்சுன்னு வருதான். இவர் அப்படி 2 கையிலையும் பாக்கெட்ல கையை விட்டு நிக்கிறாரா, ஸ்டைலா கெத்தா வேற நிக்கிறாரா. சாட் ஜிபிடில கோடு போட்டிருப்பாரு போல. ஜல்லிக்கட்டு காலை நிக்கிதான், அவர் புல்லுக்கட்டை காட்டின உடனே அது பாஞ்சுன்னு வந்து புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு அண்ணே இன்னும் கொஞ்சம் புல்லு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஜல்லிக்கட்டு போட்டியை நீங்க முன்ன பின்ன பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம கேமராமேன் இருக்கிறாரு, அவர் மதுரை தான். ஜல்லிக்கட்டு காளையை வந்து இப்போ வந்து ஸ்டேடியம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நடத்துறாங்க. முந்தியெல்லாம் இப்போ 2-3 வருஷம் முன்னாடி கூட அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது. அப்பெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, காளை அவுத்து விடுறாங்கல்ல, இந்த அவுத்து விடுற காளை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து முன்னாடி ஒருத்தர் நிப்பாங்க, ஆனா பிடிச்சிட்டாங்கன்னா காளையை கூட்டு போயிடுவாங்க. பிடிக்கலன்னு வைங்களேன், காலை அத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீட்டுல போய் உட்காந்துருக்கும். அந்த வீட்டுக்காரங்க வந்து ஜல்லிக்கட்டு காலை அப்படின்னு தெரிஞ்சு அது உட்காந்துருக்கும். அதுவா சாந்தமாயி உட்கார்ந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுக்காரங்க வந்து, எப்பா ஜல்லிக்கட்டு காலைங்க ஒன்று இருக்குப்பா, யாருன்னு ஊருக்குள்ள விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு ஆள் அனுப்பி அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போவாங்க. இப்படி இருக்கும்.
ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க காலை ஓடி வரும்போது கயிறை வச்சுக்கிட்டு நிப்பாங்க. எப்படின்னா அந்த கௌபாய் மாதிரி கயிறு இப்படி சுத்தி வீசி எல்லாம் நிப்பாட்டுவாங்க. அவனுக்கு இல்ல தெரியாதா ஒரு ஒரு கதையை சொல்றாரு, ஒரு ஊமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. அவர் தான் வந்து எதுவா இருந்தாலும் ரியாலிட்டியா தானே எல்லாமே விஜய்ன்ட்டார்ல. ஜல்லிக்கட்டு காளையும் விஜய், இவரும் விஜய், அந்த எதிர்த்தாப்புல நடந்து வர்ற கிழவனும் விஜய், எல்லாமே விஜய் அப்படின்ட்டார்ல. ஒரு லாஜிக் வேணும்ல. இந்த வாகை சுடுவா படத்துல கூட ஒரு சீன் வரும்ல, நீ என்ன புலியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆடு வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு கடைசி. இந்த கவுண்டமணி ஒரு படத்துல, அண்ணே இது என்னண்ணே இது புல்லுடா, அண்ணே இப்பனே இதுவும் புல்லுதான்டா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி இந்த கதை லாஜிக் இல்லாம இருக்கோ அதே போல விஜயனுடைய பேச்சும் மொத்தமாகவே லாஜிக் இல்லாம அமைந்திருக்கிறது. முதல்ல அவர் வந்து சென்சிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழுக முயற்சி செய்யறாரு. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அப்படின்னு பேச முடியாம கொஞ்ச நேரம் அப்படியே மௌனம் ஆயிட்டாரு. அது போன்ற தோற்றத்தை காட்டினார். எப்படி சினிமால வந்து அவருக்கு அழுக வராதோ அதே மாதிரி இந்த மேடையிலையும் அழுக வரல. இல்ல கொஞ்சம் க்ளோஸ் அப் போயிருந்தா அவர் கண்ணு கலங்கிச்சா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது போலயே கண்ணு கலங்குதெல்லாம் இருக்கட்டும். இந்த கரூர் மேட்டர்ல என் பேர்ல பழிய போட்டாங்க அப்படின்னு போற போக்குல எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அளவிற்கு விஜயை காப்பாத்துறதுக்கு வேற ஒருத்தர் முயற்சி பண்ணிருப்பாரா அப்படின்னா எனக்கு தெரியல. அதுல சட்டமன்றத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வி எழுப்பும் போது முதலமைச்சர் சொல்றாரு, அந்த கட்சி தலைவர் வந்து தாமதமா வந்தது இதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் சொல்றாரு. சொன்னதுக்காக எஃப்ஐஆர்ல பேர் எடுத்துனாங்களா? உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அல்லு அர்ஜுன் பேர்ல வந்து எஃப்ஐஆரை போட்டு அல்லு அர்ஜுனை தூக்கி உள்ள வைக்கிறது கோர்ட் ஆர்டர் போட்டது இல்லையா? அந்த மாதிரி உங்க பேர்ல ஆர்டர் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? போலீஸ் ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கு, தலைமறைவா இருந்தாரு, எல்லாம் தலைமறைவா இருந்தது இருக்கட்டும். இவரை தூக்கி உள்ள வைக்கணும்னு நினைச்சிருந்தா எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்திருக்க முடியுமா? முடியாதா? சொன்னாரு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் சொன்னாருங்க. ஸ்டாலின் சேர்த்தாரா? சேர்க்கல இல்ல. அப்போ ஒரு அரசியல் கூட்டத்துல விபரீதம் நடந்துருச்சு. அப்ப எல்லாருக்குமே இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நேரமாகும். இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கோன்னு பொறுப்பான தலைவராக ஸ்டாலின் பேசினார். நீ வழக்கம் போல ஒரு சின்ன பையன் மாதிரி யாரு காப்பாத்தினாங்க யாரு எதிர்க்கிறாங்கன்னே தெரியாம சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு இருக்கு. இதுல ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணது யாரு அப்படின்னா இவர் தான் ஸ்டாண்ட் அப் காமெடி. எப்படி ஜல்லிக்கட்டு புள்ளிக்கட்டு கதை சொல்றது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஓப்பனிங்லேயே அவர் பேசிட்டாரு, என்னமோ தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு சொல்றீங்க, பொய் சொல்லாதீங்க சார், இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு நடக்கிற. நீங்க டெல்லியில எலெக்ஷன்ல நிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னா டெல்லியில போய் எலெக்ஷன்ல நிக்கணும். அந்த அளவுக்கு அரசியல் அறிவு வழி. இது பக்கத்துல அருண்ராஜ் யாராவது இருந்தாங்கன்னா கிண்ண வச்சு பிடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அண்டா அண்டா வச்சு வழிகிறத பிடிச்சிக்கணும் அறிவை. அப்பதான் அந்த அறிவை பார்த்து பாருங்க மக்களே, இதுதான் அந்த அறிவான மூளையிலிருந்து வலிஞ்ச திரவம் அப்படின்னு போய் காட்ட முடியும். மண்டையில கூறுவார் இருக்கிற யாராவது இப்படி பேசுவாங்களா? தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்குது, சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது. சரி, சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குதுன்னா சட்டமன்றத்துக்கும் டெல்லிக்கும் சம்பந்தமே இல்லையா? தமிழ்நாடு நிதிக்கும் டெல்லிக்கு சம்பந்தமே இல்லையா? நரேஷனை மாத்துறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இல்ல, தமிழ்நாடுன்றே நான் தான், தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற போர். அது ஒரு வாயால சொல்றது. ஆனா நிஜத்துல என்னன்னா, நான் தான் டெல்லி, நான் தான் என்டிஏ, நான் தான் பாஜக. அதனாலதான் அவர் பாஜக பத்தி பேசல, என்டிஏ பத்தி பேசல, எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசல, எதை பத்தியும் பேசாம நேரடியா அவர்கள் இடத்தில் தன்னை வைத்து பேசுவதற்கு காரணம், தமிழ்நாடு என்றால் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு எதிராக இருப்பது டெல்லி என்றால் அந்த டெல்லி நான் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. விசில் சின்னத்துக்கு நேரா பச்சக்குன்னு குத்துங்க. பஜக், நல்லா நீங்க வந்து வார்த்தை மேட்ச் சொல்லக்கூடாதுன்னு, அவர் பச்சக்குன்னு சொல்லல, பஜக்ன்றாரு. அது பஜக் கிடையாது, பாஜக. இல்ல ரொம்ப மழுமட்டத்தனமான பேச்சா பார்க்கிறேன். இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன ஒருத்தரை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாருல்ல, அது உண்மைதானே? இன்னைக்கு அரசியல் களத்துல என்ன எதிர்க்கிறாங்க? இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த கதையை வந்து நம்ம பாலாஜி தோழர்கிட்ட தான் பேசியிருந்தேன் நினைக்கிறேன், சர்மிளா டாக்கீஸ்க்கு பேசியிருந்தேன். நம்ம சவுத் பீட் நேயர்களுக்காக நான் அந்த கதையை திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வேற ஒருத்தருக்காக சொல்லப்பட்ட கதை அது, இது வேற ஒருத்தருக்கு நான் சொல்றேன். அன்னைக்கு காலையில ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தி என்ன அப்படின்னா, தாசில்தாரை கடித்த நாய் அப்படின்னு செய்தித்தாள்ல 2ஆம் பக்கத்திலே 3ஆம் பக்கத்திலே கட்டம் கட்டி செய்தி, பாலிமர், நியூஸ் தமிழ் உள்ளிட்ட ஊடகங்கள்ல எல்லாம் வந்து தாசில்தாரை விரட்டிய நாய் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த நாய் பிடிக்கிறது ரொம்ப இதா போயிட்டு இருந்தது இல்லையா? அப்போ வந்து இந்த செய்தியா மாத்திருந்தாங்க. இப்போ அந்த நாய் ஒரு நாள் எந்திரிச்சு வந்து மறுநாளே வந்து செய்தி ஊடகங்களுக்கு முன்னாடி நின்று லொல்லுன்னு குறைச்சு, பாத்தியா நான் தாசில்தாரையே கடிச்சிட்டேன், இன்னைக்கு செய்தி மொத்தமும் என்னைய சுத்தி தான் சொல்லலுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான், என்னைய தொடாம யாரும் செய்தியே எழுத முடியாதுன்னு அந்த நாய்
கிளைம் பண்ணுச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிலர் பேசிக்கிட்டு திரியிறாங்க. அப்போ யாரெல்லாம் செய்தியில வர்றாங்களோ, யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஹீரோன்னு அர்த்தம் கிடையாது. பல கோமாளிகளும் தங்களை ஹீரோவாக நினைத்து கொண்டு, இப்ப பிக் பாஸ்ல வந்து ஒரு உதாரணம், விஜய் பாரு மேல நமக்கு தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது. விஜய் பாருவை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அப்ப விஜய் பாரு தான் வந்து டைட்டில் வின்னரா? கிடையாது. அவங்களை எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நீ அவ்வளவு கேவலமா பண்ற, நீ அவ்வளவு மோசமானவனா இருக்கன்றதுனால உன்னை அவ்வளவு பேரும் சேர்ந்து திட்டுறாங்க. எல்லாரும் திட்டாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தேன் அப்படின்னா, எல்லாரும் சாக்கடையை பார்த்தா கப்புன்னு மூக்க மூடுவாங்க. அப்ப சாக்கடை தான் உலகத்தின் ஆக சிறந்த பொருள் அப்படின்னு அர்த்தமாயிருமா? அப்படி கிடையாது. ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான உதாரணங்கள்? இதை விட கீழ்த்தரமா வேற ஏதாவது உதாரணம் இருந்தா சொல்லுங்க, நான் அதையும் விஜயோட பொருத்தி சொல்வதற்கு நான் தயாரா இருக்கேன். ஏன் அந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்லாம் ஒண்ணும் கிடையாது, இது வந்து மக்களுக்கும் உங்களுக்கும் நடக்கிற போர் அப்படின்னு சொல்றாருல. தமிழ்நாடு அரசு என்பது எதன் அடிப்படையில் இயங்குது? அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்குது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே பாழ்படுத்துகின்ற வகையில ஒன்றிய அரசாங்கம் ஒண்ணு செயல்படுதுன்னா, இந்த மாநில அரசாங்கத்தை முடக்க பாக்குதுன்னா, அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த மாநிலத்தில் அமைகின்ற சட்டப்பேரவைக்கு இருக்கு. அப்ப அந்த சட்டப்பேரவை அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஒன்றிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் போராட வேண்டியது இருக்கு. அதுக்கு தகுதியுள்ள நபரை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரு சேர தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அரசியல் தெளிவோடு தான் மக்கள் கடந்த 3 தேர்தல்களாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கும் அதனுடைய அரசுக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவரு இப்படி பேசினவர், டெல்லிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு பேசினவர், அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அறிவிப்பு கொடுக்குறாரு, தேர்தல் அறிவிப்பு. கலெக்டர் எஸ்பில 50% பெண்கள் அப்படின்றாரு. கலெக்டர் எஸ்பி உங்க கட்சி மாவட்ட செயலாளரா? நீ நினைச்ச நேரத்துல அதுல வந்து நீ நினைச்ச ஆட்களை போட்டுக்கிறதுக்கு எனக்கு புரியலையே. இடஒதுக்கீடு எப்படி இடஒதுக்கீடு நீங்க கொடுப்பீங்க? ஆட்சிக்கு வந்து ஒன்றிய அரசு கேட்டு கூட பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க? ஒன்றிய அரசு கேட்கணும்னா சண்டை போடணுமே. நீங்க தான் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, மக்கள் கூட தான் சண்டை போட போறேன். இது எப்படி? சீமான் பேசுனது இன்னொரு வருஷம் தான். சீமான் என்ன சொன்னாரு? கடன் இருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரியான ஒரு தற்குறித்தனமான மனநிலையோடு தான் விஜய் பேசி கொண்டிருக்கிறார். கலெக்டர் எஸ்பி, எஸ்பின்றவர் யாரு? ஐபிஎஸ் அதிகாரி. கலெக்டர்ன்றவர் யாரு? ஐஏஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா மட்டும் பத்தாது, நல்ல ரேங்க் எடுத்தாதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த 3 ரொம்ப பிரதானமானது. அதற்கு அடுத்துதான் மற்ற எல்லாமே, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், இந்த 3க்கு வந்து ஹெவி டிமாண்ட். நீங்க டாப் 10 ரேங்க் 20 ரேங்க்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துக்கு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க போய் சேர முடியும். மற்ற இடத்துல அப்படி உங்களால போய் சேர முடியாது. ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்குது, ஸ்டேட் சர்வீஸ் இருக்குது. இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஐஏஎஸ்லயே வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் ஒன்று இருக்குது, ஸ்டேட் சர்வீஸ் ஒன்று இருக்குது. இப்ப நான் தேர்வு எழுதுறேன்னா சாய்ஸ் என் கையில தான் இருக்கு. நான் தான் ஸ்டேட் சர்வீஸா, அது ஐஏஎஸ் போறேன்னா, ஐஎஃப்எஸ் போறேன்னா, ஐஎஃப்ஓஎஸ் போறேன்னா அப்படின்றதெல்லாம் நான் தான் தேர்வு பண்ணணும். அப்ப 50% பெண்கள் முதல்ல எழுதி வரணும். எழுதி வர்றதுல 50% இருந்தாதான் அதுல தேர்வு பண்றதுல 15% தமிழ்நாட்டுக்கு வந்து சேருவாங்க. அப்ப தேர்வு பண்ணும் போதே 75% பெண்களை நீங்க தேர்வு பண்ணாதான், யூபிஎஸ்சியில தேர்வு பண்ணாதான் தமிழ்நாடை செலக்ட் பண்றதுல ஒரு 25-30% பெண்கள் வந்து சேருவாங்க. அப்பதான் நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி யோசிக்கவே முடியும். அப்படி இல்லாம யூபிஎஸ்சிக்கு பண்ண வேண்டிய ரெக்கமெண்டேஷனை வந்து மக்கள்கிட்ட தேர்தல் வாக்குறுதியா வந்து நிக்கணும் அப்படின்னா அப்ப டெல்லியோட தானே போராடணும், யூபிஎஸ்சியோட தானே போராடணும், ஒன்றிய அரசாங்கத்தோட தானே போராடணும். இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஓப்பனிங்ல சொல்ற, பின்னாடி 50% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கலெக்டர் எஸ்பி பதவியில கொடுப்பேன்னு சொல்ற. இது என்ன? யாரை ஏமாத்துறதுக்காக கேட்கிற? அவங்க கட்சியிலே ஐஆர்எஸ் ஒருத்தர், நாங்கெல்லாம் என்ன கேசரி, அவர் வந்து எப்படி ஐஆர்எஸ் ஆனாரு, அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் ஆனாருன்றதெல்லாம் வந்து உலகளாவிய கதைகளாக இன்றைக்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து அதனுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கடந்த காலத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு எதிராக எழுதினவர், பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக எழுதியவர். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபுக்கு ஆதரவானதா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியோட ஒத்து போன ஒரு திட்டம். அதற்கு எதிராக பேசினவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ். இவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஐடியாக்கள் தான் வரும். இந்த மாதிரியான அரைவேக்காடுகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இது மாதிரியான மக்களையே முட்டாளாக்குகின்ற வேலை இவர் தான் செய்யறாரு. இவர் சொல்றாரு வார்த்தைக்கு வார்த்தை, எல்லாமே எனக்கு எதிராக எது பண்ணாலும் மக்களுக்கு எதிராக பண்ற மாதிரி. அப்படியே நீ கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு மக்கள் உனக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க. அடுத்து அப்படியே திமுகவினுடைய ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை டிட்டோவா காப்பி அடிக்கிறாரு. வெக்கமே இல்லாம, சூடு சொரணையே இல்லாம ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை தாம் பேர்ல காப்பி அடிக்கிறாரு. அறிவு இருக்கிற ஒருத்தர் இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. நீங்க பாருங்க,
கான்ஸ்டிடியூஷனை சொல்லிக் கொடுக்க போறாராம் ஹையர் எஜுகேஷன்ல. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கல்விக் கொள்கை உருவாக்கியதுல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை மாணவர்களுக்கு சொல்லித் தருவதை ஒரு பகுதியா சேர்த்துருச்சு. சிலபஸ் ஃப்ரேமிங் நடந்துகிட்டு இருக்குது. அதை நீ காப்பி அடிச்சு நான் செய்வேன்னு சொல்ற, அசிங்கமா இல்லையா காப்பி அடிக்கிறதுக்கு? அடுத்து பேங்க்ல சலான் ஃபில்அப் பண்றதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் கிளாஸ் நடத்த போறீங்களா? நான் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் 10th படிச்சவன். அப்பயே எங்களுக்கு வந்துருச்சு பேங்க் சலான புத்தகத்திலே பிரிண்ட் பண்ணி தேர்வுகள் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா அது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் தேர்வே இல்லாம பிராக்டிக்கலா பண்றது, பேங்க் எல்லாத்தையும் பயன்படுத்துற வகையிலையும் பண்றது எல்லாமே ஏற்கனவே இருக்கு. சமச்சீர் கல்வி என்னது? சமச்சீர் கல்வி எக்ஸாம் எழுதணும்ல. ஆனா எக்ஸாம் எழுதுறத முழுமையாக மாற்றி அமைத்தது. அதற்கு முன்பு எப்படி இருக்கும்னா 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் இப்படிதான் இருக்கும் சிலபஸ். ஆக்டிவிட்டியா பிரிச்சிருக்காங்க. சமச்சீர் எப்படி மாத்துச்சுன்னா ரீசனிங் அண்ட் அசர்ஷனா மாத்துச்சு. வேற வேற வடிவங்கள்ல கேள்விகளை கொடுத்துச்சு. இதுதான் மக்களுக்கு எளிய வகையில கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப அதை முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் மட்டமான ஒரு ஐடியா ஒன்று சொல்றாரு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஏத்த போல இவர் சிலபஸை மாத்த போறாராம். தமிழ்நாடு அரசாங்கத்துல வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வேலை வாய்ப்புகள்ல 3% மட்டும்தான் அரசு பணி. இந்த 3% அரசு பணிக்காக 100% மாணவர்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்றார் போல சிலபஸ் ஃப்ரேம் பண்ண போறாரா? அறிவு இருக்கிற ஒருத்தனுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு பாடப்புத்தகத்தின் அடிப்படையில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நடக்குது. பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறான். பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அரசு செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. எக்ஸாமுக்கு ஏற்றார் போல புக்கை மாத்துறதுன்றது கூறுகட்டதனம் இல்லை. இதைத்தானே ஒன்றிய அரசாங்கம் சொல்லுச்சு. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணுமா, சிபிஎஸ்சி பாடப்புத்தகத்தை ஏத்துங்க, எக்ஸாமுக்காக பாடப்புத்தகத்தை மாற்றக்கூடாது, பாடப்புத்தகத்தின் அடிப்படையில தான் எக்ஸாம் வைக்கணும். இதுதான் ஏகே ராஜன்ல இருந்து அவ்வளவு பேர் மறுபடியும் கோடிட்டு காட்டுறாங்க. ஆனா இவரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ண போறாராம். சரி, எல்லாரையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற 100 பேர்ல 3 பேர் அரசு வேலைக்கு போயிட்டான். மீதி இருக்கக்கூடிய அத்தனை சதவீத மக்களையும் 97% மக்களுக்கும் நீ என்ன வேலை கொடுக்க போற? அவங்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு பிரைவேட் கம்பெனில சேர்த்து விட போறியா? என்ன மாதிரியான மூளை, என்ன மாதிரியான அறிவு இதெல்லாம் யோசிக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. முழுக்க மக்களை கோழிப்பண்ணையாக மாற்றுகின்ற வேலையைத்தான் இவர் முன்வைக்கிறாரு. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருவ, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எப்படி சொல்லு? எல்லாரும் தாங்க சொல்றேன். நான் கூட சொல்லுவேங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்பை அதிகரிப்பேன். எப்படி? என்ன செய்வ? எதன் மூலமா அதிகரிப்ப? பெண்கள் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் ஒண்ணுன்னு பேசுற எல்லாத்தையும் இப்பயே கேட்டேன் அப்படிங்க. எல்லாத்தையும் இப்பயே கேட்க கூடாதுன்னா அப்ப வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள உட்காரு. நீ தானே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. அவர் சொல்றாரு, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையா? நீ என்ன கேள்வி கேட்டுட்டா உனக்கு பதில் சொல்றதுக்கு? இப்ப சினிமா மாதிரியே இவரை தன்னை ஹீரோவா நினைச்சுக்கிட்டாரு. இவர் சர்க்கார் படம் மாதிரி நினைச்சிட்டாரு. இவர் ஒரு கேள்வி எழுப்புனா உடனே பூரா பேர் ஓட்ட மாத்தி போட்டுருவாங்க, தன்னை சிஎம் ஆக்கிடுவாங்க. இதுல கிராமமா இவர் வர போறாரா? எப்ப? சிஎம் ஆனதுக்கு பிறகு. அப்ப அது வரைக்கும் நீ அதுக்கு முன்னாடி வரமாட்டாருன்னு அர்த்தம். அதான், அது வரைக்கும் நீ வரமாட்ட. அப்ப நீ ஊரா வரணுன்றதுக்காக உன்னை சிஎம் ஆக்கணுமா? சரி, நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கிராமமா போற. தமிழ்நாட்டுல மொத்தம் லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்குது, பலாயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. நீ அத்தனை கிராமத்துக்கும் டிராவல் பண்ணிட்டு சட்டமன்றத்தை எப்ப நடத்துவ? மற்ற வேலைகளை எப்படி பார்ப்ப? அப்ப அரசாங்கம்னா என்னன்ற அறிவு கிடையாது, எந்த விதமான அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாத. இன்னும் கிராமங்களுக்கு பேருந்து போகல, மலை கிராமங்கள்ல மருத்துவமனை இல்ல. அதனாலதான் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம். ஒன்னும் இல்ல, நீங்க பிளானிங் கமிஷன் டாக்குமெண்ட்ரி ஒன்று வருது, எல்லாரும் பாருங்க. இன்னும் இந்த மருத்துவமனை, முழுமையான மருத்துவமனை இல்லாத கிராமங்கள், மலை கிராமங்கள் இருக்குதா அப்படின்னா இருக்குது. 1-2 இடங்கள்ல இருக்குது, ரேர் சினாரியோஸ்ல இருக்குது. ஆனா அங்கேயும் கூட மக்களை தேடி மருத்துவம்ன்ற பேர்ல மருத்துவர்களும் செவிலியர்களும் வீடு தேடி போய் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ செஞ்சு, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு மருத்துவமனையில சேர்த்து வைத்தியம் பார்த்தும் அனுப்புறாங்க. தேவையான உதவிகளை வீட்டுல வச்சு செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு கலெக்டர் நேரடியா போனாரு, வீட்டுக்கு போனாரு, ஒரு மலை கிராமத்துக்கு போனாரு. அந்த கிராமத்துல இருக்கிற பெண் மருத்துவமனைக்கு வரமாட்டேன்னு நிக்கிறாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு மருத்துவமனைக்கு. இது தமிழ்நாட்டுல இந்த திமுக அரசாங்கத்துலதான் நடக்குது. இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்குதா? இதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடும் காவல் நிலைய மரணங்களும் தானே கொடுமையாக நடந்து கொண்டிருந்தது. இது இப்பதானே நடக்குது. ஒரு கவர்மெண்ட் மிஷினரி ஸ்டேட் ஒரு மக்களை தேடி போயிட்டு இருக்குது. அதை இவருக்கு புரிஞ்சுக்கிடுறதுக்கான தகுதி எதுவும் கிடையாது. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பை சட்டம் ஒழுங்கா ஒன்றுபடுத்தி பேசுறது இருக்குல்ல, இது சினிமாத்தனமானது. எப்படின்னா, ஒரு படத்துல ஒண்ணு நடிச்சிருப்பாரு, தெரி படத்துல.
அதுல மகேந்திரன் ஒரு அரசியல்வாதி கதாபாத்திரம். அவர் பையன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுவாரு. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக அந்த பையனை தூக்குல கட்டி இவரே தொங்க விட்டு கொன்றுவாரு. இது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சமுதாயத்துல இது மாதிரி நடக்குது, இது மாதிரி தான் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சு கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு பண்பட்ட சமுதாயம் எப்படி இயங்கும்? இப்ப இவர் ஒருத்தர் தூக்குல போட்டார் அந்த படத்துல. ஒருத்தர் தூக்குல போட்ட உடனே ரேப்பே நடக்கலையா? இந்தியால பல குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுட்டு தானே இருக்கு. அதுக்கப்புறம் எந்த விதமான இதுவும் நடக்கலையா? இப்ப டெல்லியில ஒரு சம்பவம் நடந்தது. நடந்ததற்கு பிறகு தூக்குல போட்டாங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் எந்த விதமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் இந்தியாவில் நடக்கலையா? நடக்குது இல்லையா? ஏன் நடக்குது? அப்ப அதை எப்படி திருத்துறது? அப்ப சட்ட ஒழுங்கால திருத்த முடியாது. அப்ப பெண்கள், எல்லா பெண்களுக்கு பின்னாடியும் ஒரு போலீஸ் அனுப்ப முடியுமா? அவனும் இந்த சமுதாயத்துல ஒருத்தன் தானே. இந்த சமுதாயத்துல என்னெல்லாம் சீரழிவு இருக்குதோ அது அதுலயும் இருக்கும்ல. அப்போ போலீஸை வச்சு இதை திருத்த முடியாது. இதை எப்படி திருத்த முடியும்னா, அறிவை போதிப்பதன் மூலமாகத்தான் திருத்த முடியும். அந்த அறிவு விஜயிடம் கிடையாது. விஜய்க்கு இருக்கக்கூடிய அறிவு என்பது, ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அறுத்து விட்டுரு. அப்ப கூட ஒரு வாயை திறந்து வெளியே வந்து பேச மாட்டாரு. இப்ப கரூர்ல வந்து என் மேல பழி போட்டாங்கன்னு பேசுறாரு. எதுக்கு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. கேதம் கேட்கிறவனுக்கு காலில் விழுகணும்னு அவசியம் இல்லை. இப்ப எங்க வீட்டுல ஒரு கேதம்னா நீங்க வருவீங்க, இந்திரா பார்த்து இருங்க இந்திரா, தைரியமா இருங்க இந்திரான்னு கை கொடுத்துட்டு பேசிட்டு போவீங்க. இதுதானே கேதம் விசாரிக்கிறது, வீட்டுக்கு வந்து பேசுறது. இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா, இல்ல இந்திரா வர காலில் விழுந்துட்டாருங்க. காலில் ஏன் விழுகணும்? தப்பு பண்ணாதவன் எதுக்குங்க காலில் விழுகணும்? தப்பே பண்ணாதவன் எதுக்குங்க காலில் விழுகணும்? அந்த மக்களை அணிதிரட்டி சட்டமன்றத்துக்கு பேரணியால கூட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணாத ஒருத்தன் என் மேல தப்பா பழி எழுதுறாங்க, வாங்க நம்ம ஒன்னா போராடி உங்களுக்கான நீதியை கேட்போம்னு சொல்லிட்டு நீண்ட போராட்டத்துக்கு முன்னாடி போயிருக்கணும். அந்த ஊர் மக்களை திரட்டி அந்த ஊர்லயாவது நீ போராட்டத்தை நடத்திருக்கணும்ல. உன் மேல தப்பு இல்லைன்னா, உன் மேல தப்பு இருக்குன்றதுனால தானே வீட்டுல போய் பதுங்கிட்ட. சிசிடிவி புட்டேஜை கொடுத்தியா? சிசிடிவி புட்டேஜை கொடுக்காம ஒளிச்சு வச்சவன் தானே நீ. சிபிஐ என்கொயரிக்கு போய் பதில் சொல்லிட்டு வந்திருக்க. இப்ப சிபிஐ உன்னை ஏன் பழி சொல்லுது? தெரியலையே. ஏன் தெரியல? சிபிஐ பழி சொல்றதுக்கு காரணம் இவனை நெட்வொர்க்ல வச்சுக்கிறதுக்கு தான். நெட்வொர்க்ல வச்சுக்கிட்டு என்டிஏவை பத்தி சிபிஐ பழி சொல்லுச்சான்னு தெரியலையேன்ற. அது என்னமோ நடக்கலாம். ஆனா விசாரணை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? என்டிஏவை பத்தி பேசாத. நீங்க பாருங்க, ஒவ்வொரு தடவை டெல்லி போயிட்டு வரும்போதும் என்டிஏன்றது 4-3 ஆகும், 3-2 ஆகும். இப்ப சுத்தமா இல்ல. ஏன்? டெல்லி இன்ஸ்ட்ரக்ஷன், என்டிஏவை பத்தி நீ பேசக்கூடாது, டிஎம்கே பத்தி மட்டும் தான் பேசணும். உனக்கு அதுதான் டாஸ்க். அறிவாலயத்துல நிழலுக்கு ஒதுங்குறவங்க எல்லாம் கூட்டணியில சேர்த்துடுறாங்க. யார? தேமுதிக சொல்றாரா? எங்க அக்கா பிரேமலதா பதில் சொல்லுவாங்க. அறிவாலயத்துல நிழலுக்கு ஒதுங்குறவங்கள பூரா கூட்டில சேர்த்துக்கிறேன்னு. ரோட்ல நெல்லுக்கு நின்றுகிட்டு இருந்த பூரா போய் உன் பேர் என்ன? டேவிட் இல்ல, இன்னையில இருந்து நீ டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில போய் போஸ்டிங் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க காலாவதியான எம்எல்ஏக்கள், பதவி காலாவதியான எம்எல்ஏக்கள், கட்சியில வந்து வாய்ப்பில்லாத மறுக்கப்பட்ட எம்எல்ஏ. கல்லா பெட்டி கூட்டணி. இவர் என்ன பெட்டி கூட்டணி? மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க்கு 5 கோடி வாங்கி இருக்கிறானுங்க. தேர்தலில் நிக்கணும்னா 10 கோடி கேட்டுட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு என்ன பெட்டி கூட்டணி? அவ்வளவு நிர்வாகிகள், அவங்களே வந்து நிர்வாகிகள் வந்து புலம்புறாங்க. யாரும் இல்ல, நிர்வாகிகள் சொந்த கட்சிக்காரங்க வந்து புலம்புறாங்க. நேத்து கூட டீ கடையில பார்த்தேன், போஸ்டிங் போறேன்னு ஒரு லேடி ஏமாத்திட்டாங்க போல நின்று பஞ்சாயத்து. தெருவுக்கு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது இவங்க காசை வாங்கி ஏமாத்தினதுல. அதுக்கெல்லாம் விஜயா காரணம். அப்புறம் தமிழ்நாட்டுல எங்க எது நடந்தாலும் முதலமைச்சர் காரணம்னா, உன் கட்சியில் எது நடந்தாலும் நீ காரணமா பொறுப்பேற்றுக்கணும்ல. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உணவகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒரு திமுக காரர் போய் அங்க போய் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. அந்த உணவக உரிமையாளரை மிரட்டுறாரு. தகவல் தெரிஞ்ச உடனே சிஎம் அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு? நேரா போனாரு. ஏன் போனாரு? ஏன்னா என் கட்சியில இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா நான் அதை பொறுப்பெடுத்துக்கிறேன்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்குறாரு. உன் கட்சியில 41 பேர் செத்ததுக்கே நீ வந்து ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துறதுக்கு வக்கத்தவை நீ எப்படி உன் கட்சியில நடக்கிறதுக்கு பொறுப்பெடுத்துப்போ? உன் கட்சியில நடக்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக்க முடியாத உன்னால நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு எப்படி பொறுப்பெடுத்துக்கிட முடியும்? ஒன்னும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இந்த மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்கள் அப்ப என்ன சொன்னாங்க? இது ஸ்டாலின் தான் வந்து பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸ்டாலின் தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாங்க முதல் கட்ட ஆய்வுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம், ஆனால் அதற்கு பிறகு சமுதாய ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இது எந்த அளவுக்கு பிரச்சனைக்குரியதுன்றதை எடுத்து விளக்குனாங்க எங்கள்கிட்ட. நாங்க வளர்ச்சியின் போக்குல இருக்கணும்ன்றதுக்காக அதை செஞ்சோம், ஆனா அப்படி இருக்காதுன்றத சொன்னதுக்கு பிறகு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஸ்டாலின் சொல்றாரு, நான் மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் இது நடக்காதுன்றாரு. அதற்கு பிறகு மீத்தேன் ஈத்தேன் மாதிரியான திட்டங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் வந்திருக்குதா? அதுக்கப்புறம் மதுரையை குடையிறதுக்கு வந்தானுங்க. அங்க டைட்டேனியம் எடுக்க போறேன்னோ ஏதோ ஒண்ணு நோண்டி எடுக்க போறேன்ட்டு வந்தானுங்க. அங்க இருக்கக்கூடிய மினரல் ரிசோர்சஸ் திருடுறதுக்கு வந்தானுங்க. வந்தவனுங்களை ஸ்டாலின் என்ன பண்ணாரு? எதிர்த்தாரு, கடுமையா எதிர்த்தாரு. அதற்கு பிறகு மக்கள் போராட்டம் நடத்தினாங்க, திமுகவினரோட சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த திட்டத்தை திரும்ப பெற வைத்தார்.
வேறு ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி சொல்ல முடியுமா? மக்கள் விரோதமான ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பக்கம் தொடர்ந்து ஒரு அரசு மக்கள் நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமா கேள்வியில வைக்க வேண்டியவங்க தற்குறித்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய். அதுதான் அவர் பேசின எதிரையுமே தெளிவில்லாம இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன், எல்லாரும் அதான் சொல்றாங்க, திமுகவும் அதான் சொல்லுது. என்ன பண்ணலாம்? குற்றம் நடந்த உடனே உடனடியா நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்குது. குற்றம் நடக்காம தடுப்பதற்கு மக்கள் மத்தியில தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணணும். எதை பிரச்சாரம் பண்ணணும்? ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். ஆணாதிக்க சிந்தனை என்ன செய்யும்? வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் என் பெர்மிஷன் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு முடக்கி வைக்கும். ஆணாதிக்க சிந்தனை என்ன செய்யும்? என் பிள்ளை நான் சொல்றதை தவிர வேற எதுவும் படிக்க கூடாதுன்னு முடக்கி வைக்கும். ஸ்டாலின் என்ன செய்யறாரு? அவனை விடுமா, அரசு உங்களோட துணை நிக்குதுமா, நீ தைரியமா வீட்டை விட்டு வெளியேமான்னு உரிமை தொகை கொடுக்குறாரு, விடியல் பயணம் கொடுக்குறாரு. அவங்க படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டத்துல இடம் கொடுக்குறாரு. புதுமை பெண் திட்டத்துல வால்பாறையில ஒரு அம்மா இருக்கிறாங்க, 35 வயசுல ITI படிக்கிறாங்க. அவங்க பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவங்க 35 வயசுல ITI போய் படிக்கிறாங்க. எப்படி படிக்க வருது? இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது? ஸ்டாலின் கொடுத்த நம்பிக்கை. இந்த மாதிரி தற்கொலை அரசியலுக்கு உருவான்ற நம்பிக்கையில அவங்க படிக்கிறாங்க. ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்துல இடம் கொடுத்தாருன்றதுனால படிக்கிறாங்க. ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொடுத்தாருன்றதுனால படிக்கிறாங்க. இன்றைக்கும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது. எதன் அடிப்படையில? இந்த மாதிரியான சமூக நீதி திட்டங்களால் மக்கள் பாதுகாப்பாக உணர்வதால் அது நடக்கிறது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் பிளான் இருக்கா? சமுதாய சீர்கேடுகளை பற்றி பேசாமல் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க முடியாது. நீ எதை பத்தியுமே பேச மாட்டா, உன்னால என்ன ஒழிக்க முடியும்? உன் கட்சியில இருக்கிற ஊழலே உன்னால ஒழிக்க முடியாது. உன் சினிமா துறையில நடக்கிற சுரண்டலையே உன்னால ஒழிக்க முடியாது. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடுன்றாருல, இவருடைய படத்திலேயே ஹீரோவுக்கு 50% ஈக்குவலா ஹீரோயினை வைக்க முடியாது இவரால. பூஜா ஹெக்டேவே எத்தனை படத்துல காசு பண்றாரு? பூஜா ஹெக்டே நல்லா நடிக்கிறாங்கல்ல, பல படங்கள் அவங்களுக்காகவே ஓடுது இல்ல, அவங்களுக்கு ஒரு மெயின் லீடு கொடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நீலாம்பரி மாதிரி யாரு கேரக்டரையாவது உங்களால ஏத்துக்கிட முடியுமா? முடியாது. ஏன்னா நீ ஒரு நார்சிஸ்ட். நீ நார்சிஸ்டா இருக்கிறதுனாலதான் உங்க அப்பா சொல்றத கூட உன்னால கேட்டு நடக்க முடியல. உன் கூட இருக்கிறவங்க இதுல உருட்டு, பால் டப்பா, இது மாதிரியான ட்ரெண்டான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி 2K கிட்ஸ்ட போய் சேர்றான். ஸ்டாலின் ஆல்ரெடி பூக்கி ஸ்டாலின் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல. அவர் இடையில குடும்ப உறவுகளை பத்தி பேசியிருந்தாரு. மனைவி சொல்றதை கேளுங்க, வீடு நல்லா இருக்கும்னு. இன்ஸ்டாகிராம்ல திறந்து பாருங்க. ஹே பூக்கி ஸ்டாலின்ரா, இவரையாட அங்கிள்னு சொன்னீங்கன்னு சொல்லி கொண்டாடுறான். இப்ப இதுக்கு என்ன பண்றீங்க? யாருனாலும் 2K வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் 2K யங்ஸ்டர்ஸுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு உன்னிடம் செயல் திட்டம் இருக்கிறதா? அப்படியே நான் முதல் திட்டத்தை காப்பி அடிச்சு நாங்க வேலை வாய்ப்புக்கு பயிற்சி கொடுப்போம், எல்லாமே ஏற்கனவே இருக்கேடா, எதடா கொடுக்க போற? அதனாலதான் சொல்றோம், சினிமா நடிகர்களுக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவனுக்கு சட்டமன்றத்துல என்ன சட்டம் போடுறாங்கன்னு தெரியாது, நாடாளுமன்றத்துல என்ன சட்டம் போடுறாங்கன்னு தெரியாது, மக்களுக்கு நலத்திட்டம்னா என்ன, சட்டத்துக்கும் நலத்திட்டத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. தயவு செய்து நான் சொல்றேன், எங்க சேனல்ல ஆலி செந்தில்நாதன் சார் பேசினதை போட்டிருப்போம். மாநில சுயாட்சின்னு, ஒரு அரசுனா என்ன, சட்டம்னா என்ன, திட்டம்னா என்ன, அதுல என்னென்ன சிக்கல் வரும், எப்படி எப்படிலாம் சமாளிக்கணும்னு பேசி தயவு செய்து அதை பார்த்து அறிவு பெற்று விட்டு அதற்கு பிறகு பேசட்டும். நன்றி.